ஏடி கழுத, வீட்லயே நான் சொன்னேன்ல கோயிலுக்கு போறோம் செருப்பு போடாதே. கழட்டி போட்டு வாடி. ஐயோ, இது எப்படி? பிரியா, பிரியா, பிரியா. ஐயோ, என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க. பிரியா. அப்பா, அப்பா, எங்க அப்பா கிட்ட விடு. அப்பா, அப்பா. பிரியா, ஏண்டி சொன்னதே தொணத்தன திருப்பி சொல்லிக்கிட்டு? இத பாருங்க, ஒருத்தருக்கு உதவி பண்ண வேண்டியதா வேண்டாங்களே. ஆனா யாரு என்னன்னு கிடையாதா? நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு. நீங்க நல்ல எண்ணத்தோட தான் காப்பாத்துனீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? அவ புருஷன் வந்து நம்ம குழந்தைய தூக்கிட்டு போக பார்த்தா. நாளைக்கு இதெல்லாம் எங்க போய் நிக்குமோ? யாரு இந்த நேரத்துல? போய் பாரு. யாரது? யாருங்க அது? எங்க கதவு தட்டுறது யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? யாரு அது? ஐயோ வேண்டாம், கதவு திறக்காதீங்க. யாருது? சொல்லு. யாரு? யாரு? எல்லாரும் பாக்குற மாதிரி மார்க்கெட்ல எங்க அடிச்சிட்டு இல்ல. அடிச்ச பாவத்துக்காக நாளைக்கு காலையில எங்க பாஸ் ஜம்பு சந்திக்கணும். எங்கடா வந்து சந்திக்கணும்? மார்க்கெட்ல வந்து சந்திக்கணும்டா. அப்படி நீ வரல உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? இப்ப நேரா வீடு வரைக்கும் வந்துட்டான். இங்க பாருங்க, உங்களை கோவம் வந்தா என்கிட்ட காட்டுங்க. ஏன் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வரீங்க? இத பாருங்க, அவன் சொன்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 6லயும் சாவுதான், 100லயும் சாவுதான். இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும் எனக்கு தெரியும். பொடி மாமூல் பணம் 5 ரூபாய். ஒரு கட்டு பீடி குடுறா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நெருப்பட்டி உங்க அப்பனா தருவோம். இதெல்லாம் நல்லா இருக்குதா தம்பி? ஐயோ Yeah.
நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டுக்கார ஆளுங்களை அனுப்பிச்சு உங்க வீட்டுல கலாட்டா பண்ணாராமே. பிரச்சனை வந்தா சந்திக்க வேண்டியதானுங்க. இவ்வளவு நாளா எனக்கு மட்டும் பிரச்சனையா இருந்தவரு இப்ப உங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு. வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, இவ்வளவு வசதி இருந்தும் கூட ஏன் இந்த பாவமான தொழிலுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல பரிதாபப்படுறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தேவைப்படுது இல்ல? நான் அதை கேட்கல, உங்களோட பரிதாபமான சூழ்நிலையை பார்த்து தான் கேட்கிறேன். இது பாருங்க, கம்பன் வந்து கதை எழுதுறவங்க எல்லாருமே பெண்களை மலர்னுதான் வர்ணிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மலர் வர்றவங்களை ஒரு பொணமா நினைச்சுதான் அலங்கரிச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. யாருங்க அது? ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு வந்திருக்கு. போயிட்டு வந்துடுறேன். ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. என்ன போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோவலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? எவ? அவ யாரு? எவ? சில்லற வாங்குவாளே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300 400 வாங்குவாளே அவ யாரு? கர்மம் கர்மம். மன்மதா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. மேல சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மாடி மேல போய் சொல்ல முடியாதுங்க. மன்மதா, என்ன மிரட்டி புண்ணியம் இல்ல. ராத்திரி ஆனா உங்க புருஷன் அவ வீட்டுக்கு போறாரு, அந்த ராத்திரிக்கு சாட்சி எல்லாம் போயிருமா? ஐயோ, ஏன் புருஷன் அப்படி போறாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. 8 குழந்தை பத்ததுக்கு அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க சரியில்லை. என்னது? உண்மைதான் சொல்றேன். நீங்க வேணா நீ சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணியை மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ். இதுக்குதான் டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாத்திட்டு போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா இருப்பாரு. என்ன விட்டுட்டு தானே போறாரு. விட்டுடுவேனா? ராஜேஸ்வரியா கொக்கா? பஸ் கிடைக்கலன்னு ஆட்டோல வந்தா இந்த ரோதனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு கப்பாய். என்னடி இதெல்லாம்? மாறாப்பு துணி கீழே விழுந்திருக்கு. நானும் எடுத்து போட்டேன், அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறேன். நீங்க தான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு ஃப்ரெண்ட பார்க்க போகணும். தண்ணி எடுத்து விடாதே. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத, வேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க.